சென்னையில் வீதி விருது விழா கோலாகலமாக நடைபெற்றது. பார்வையாளர்கள் மெய்சிலிருக்கும் வகையில் கிராமிய கலைகளை கண்முன் காண்பித்து கலைஞர்கள் அசத்தினர். வேலம்மாள் நெக்சஸ் மற்றும் மாற்று ஊடக மையம் இணைந்து 12வது வீதி விருது விழாவை சென்னையில் நடத்தியது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளை கௌரவப்படுத்தவும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் நோக்கிலும் ஆண்டுதோறும் இந்த விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு சென்னை முகப்பேர் வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வீதி விருது விழா 2 நாட்கள் நடைபெற்றது. 2ஆம் நாள் விழாவில் லயோலா கல்லூரி பேராசிரியர் காளீஸ்வரன், திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி, நடிகர் போஸ் வெங்கட், ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குனர் கந்தசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வாழ்வை கொண்டாட்டங்களாக மாற்றக்கூடிய கலை வடிவமாக விளங்கும் நாட்டுப்புற கலைகளான தெருக்கூத்து, கரகாட்டம், காவடியாட்டம், பறை இசை உள்ளிட்டவற்றை ஆடி கலைஞர்கள் அசத்தினர். கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 50 மூத்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தலா 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் வழங்கி கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளுடன் கல்வியையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வது அவசியம் என கூறினார். 4500க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் இங்கே இருக்கிறோம். உங்களுடைய கலைகள் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் போக வேண்டும். கூடவே அடுத்தடுத்த தலைமுறைகள் கல்வியிலும் ஆக சிறந்தவர்களாக வர வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். மனிதன் வாழும்போது மட்டுமல்ல, இறந்த பிறகும் அவனை காப்பாற்றுவது பறை இசைதான் என திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி குட்டி கதை மூலம் எடுத்துரைத்தார். மிருகங்கள் வந்துச்சு அடிச்சிங்க, யானை வந்துச்சு அடிச்சிங்க, திரும்ப காட்டுக்குள்ளே போயிடுச்சு. சரி, மனுஷன் செத்தா ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அட கிறுக்கா, அப்பயும் நம்ம காட்டுக்குள்ளே தான்டா இருந்தோம். மனுஷன் செத்துட்டானா அவனை நரி வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாதுலடா. அப்போ மனுஷனை வாழும் போதும் காப்பாற்றுறது பற, செத்த பிறகு காப்பாற்றுறது பற. நாட்டுப்புற கலைஞர்களிடம் எண்ணற்ற திறமைகள் கொட்டி கிடப்பதாக நடிகரும் இயக்குனருமான போஸ் வெங்கட் தெரிவித்தார். எவ்வளவு பெரிய ரியாக்ஷன் நாங்க கேட்கிறோம். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் கேட்போம். எப்படியாவது பிரதிபலித்து விடுங்கள் என்று சொல்லுவோம். வராது, கொட்டி கிடக்கிறது உங்களிடம். இதை யார்கிட்ட போய் சொல்றது? இதை பதிவு செய்யுங்கள், தயவு செய்து இதை முறைப்படுத்துங்கள். முறைப்படுத்துவது மூலமாக அவர்களுக்கு அது வேலை வாய்ப்பாக மாறும். 2 நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் அவர்களின் குழுக்களுக்கு ஊக்கத்தொகை, விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.